सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुधान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோல பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 22வது மற்றும் 23வது ஸ்லோகங்களை விளக்கத்துடன் பார்ப்போம். யத்ருச்சாலாப சந்துஷ்டோ த்வந்த்வாதீதோ விமத்சரஹ சமசித்தாவசித்தௌ ச கிருத்வாபி ந நிபத்யதே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 22வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம், எதிர்ச்சா லாப சந்துஷ்டோ த்வந்த்வாதீதோ விமத்சரஹ. எதிர்ச்சா லாப சந்துஷ்டோ. எதிர்ச்சா என்று சொன்னால் எந்த விஷயத்துக்காக நம்ம ஆசைப்படலையோ, இந்த விஷயம் எனக்கு கிடைக்கணும் என்ற ஒரு பிளானே இல்லாமல், ஒரு ஆசையே இல்லாமல், ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல் தானாகவே நம்மளுக்கு வர்றதுதான் எதிர்ச்சா என்ற அர்த்தம். லாப என்றால் லாபம், அது விஷயம் என்றே இந்த இடத்துல பொருளும் கொள்ளலாம். எதிர்ச்சா லாப சந்துஷ்டோ, அதாவது நம்ம எதை தேடி போகலையோ, எது கிடைக்கணும் என்று விருப்பப்படலையோ, இந்த விஷயம் எனக்கு கிடைத்தா நல்லா இருக்குமே என்று யோசிக்க கூட இல்லையோ, அந்த ஒரு யோசனை கூட நமக்கு இல்லையோ, அப்பேற்பட்ட விஷயம் நமக்கு கிடைத்தால் சந்தோஷமாக இருக்கணும் என்று கிருஷ்ணார்ஜுனனை பார்த்து சொல்றார். அதாவது நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்ம கேட்டுட்டு அது நமக்கு கிடைக்கிறது வேறு, நம்ம அந்த விஷயம் கிடைக்கும் என்று நினைக்காமலே அந்த விஷயம் கிடைக்கிறது அது வேறு. அதனால் நம்ம இந்த விஷயம் கிடைக்கும் என்று நினைக்கவே இல்லை, இப்படி ஒரு விஷயம் கிடைக்கும் என்று கனவுல கூட நினைக்கலப்பா என்று சொல்றோமோ, அது மாதிரியே நம்ம எந்த விஷயம் கிடைக்கும் என்று ஒரு நினைப்பு கூட நமக்கு இல்லையோ, அது கிடைக்கும்ங்கிற அந்த சிந்தனை கூட நமக்கு இல்லையோ, ஆனால் அப்படி இருக்கும் போதும் அந்த விஷயம் நமக்கு கிடைக்கிறதோ அந்த விஷயத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கணும் என்று கிருஷ்ணார்ஜுனனை பார்த்து சொல்றார். இப்படி கிடைக்கும் விஷயம் அனுகூலமாகவும் இருக்கலாம், பிரதிகூலமாகவும் இருக்கலாம். அதாவது நம்மளுக்கு பிடித்ததாகவும் இருக்கலாம், பிடிக்காமலும் இருக்கலாம், இல்ல சந்தோஷத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கலாம், கஷ்டத்தை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். இப்படி நமக்கு இப்போ ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கணும் என்று ஆசைப்படுறேன், அந்த விஷயம் எனக்கு கிடைக்கிறது. இப்படி நான் ஆசைப்பட்டு எனக்கு கிடைக்கும் அந்த விஷயம் பகவானின் அருள், அவரின் அந்த கட்டாட்சம் என்று சொல்றோம். இதுவே அவர்கிட்ட வேண்டாமலேயே, எந்த விஷயத்தையும் அவர்கிட்ட கேட்காமலே தானாகவே வந்தா சில பேர் என்ன பண்ணுவாங்க, தப்பா நினைக்க ஆரம்பிச்சிருவா. நான் கடவுள்கிட்ட கேட்கவே இல்லை, ஆனாலும் இந்த விஷயம் வர்றது, அப்ப இனிமே அவர்கிட்ட கேட்கவே வேண்டாமே, அவர் அந்த விஷயம் தான் தானாவே நமக்கு வருது, அப்புறம் அவர் நமக்கு கொடுக்கிறார் என்று நினைத்து கொண்டு அவரை ஏன் வழிபடணும், நம்ம ஏன் நேரத்தை வீணாக்கணும் என்று சில பேர் யோசிப்பா. அது தவறு. ஏனென்றால் நம்ம ஆசைப்பட்டு கேட்கிற விஷயம் கிடைக்கிறதும் சரி, நம்ம ஆசைப்படாமலே நம்ம நினைப்பே இல்லாமல் நம்ம சிந்தனையே இல்லாமல் கிடைக்கும் விஷயங்களும் சரி, இது ரெண்டுமே அவரின் அருளாக, அவரின் அந்த வரமாக தான் நமக்கு கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆசைப்படாத ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறது, அது அவரின் அருள் கிடைக்கிறது, அவர் அருளால கிடைக்கிறது என்று புரிகிறது. இப்ப இந்த ஞானத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனோம் என்றால் அந்த விஷயம் அனுகூலமாகவும் இருக்கலாம், பிரதிகூலமாகவும் இருக்கலாம். அதாவது நமக்கு பிடித்ததாகவும் இருக்கலாம், பிடிக்காததாகவும் இருக்கலாம். இப்படி பிடித்தது கிடைத்தால் பகவானிடம் சந்தோஷமாக பேசுறது, அவரை பிரார்த்தனை செய்யறது, அவரிடம் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது. இதுவே பிடிக்காத விஷயம் கிடைத்தது என்றால் ஏன் இதை தந்தேன்னு தெரியலையே, இப்பயாவது இது இங்க இருக்கக்கூடாது, இனிமே இங்க போயிடணும் என்று நம்ம வருத்தப்படுறது, அதுல வெறுப்பு காட்டுறது, இது ரெண்டுமே இருக்கக்கூடாது என்று கிருஷ்ணர் சொல்றார். இதனால் நம்ம சமபாவனையோடு இருக்க வேண்டும். சமபாவனை தான் கர்மயோகத்திற்கு அடித்தளம் என்பதை போன அத்தியாயத்திலே பார்த்தோம். எல்லாம் ஒரு கனெக்ஷனாக தான் இருக்கும் இந்த வரப்போற அத்தியாயங்கள் எல்லாமே. போன அத்தியாயத்தில் பார்த்த மாதிரி அது நல்லதோ கெட்டதோ, சந்தோஷத்தை அளிக்கக்கூடியதோ சோகத்தை அளிக்கக்கூடியதோ, பிடிச்சதோ பிடிக்காததோ, எதுவாக இருந்தாலும் அதை சமமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்ச்சா லாப சந்துஷ்டோ துவந்த்வாதீதோ, அதாவது துவந்த்வங்களிலிருந்து விடுபெற்றவர்களாக இருக்க வேண்டும், அந்த துவந்த்வங்களுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கிருஷ்ணார்ஜுனனை பார்த்து சொல்றார். இந்த துவந்த்வங்கள் என்றால் என்ன என்றால் இரட்டைகள் என்று தமிழில் ஒரு டிரான்ஸ்லேஷன் வருது. இரட்டைகள் என்றால் லாபம் நஷ்டம், சந்தோஷம் துக்கம், இப்படி ஒண்ணுத்துக்கு ஒண்ணு முரண்பாடா, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்கும் ரெண்டு விஷயங்களை இரட்டைகள், துவந்த்வங்கள் என்றே சொல்றோம். இப்பேற்பட்ட இந்த துவந்த்வங்கள், இப்பேற்பட்ட இந்த இரட்டைகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்வதன் கருத்து என்ன என்றால்,
இந்த மாதிரி விஷயங்கள்ல சந்தோஷம் துக்கம் இது ரெண்டுத்தையும், சந்தோஷத்தை நம்ம வசதியா வச்சிருக்கோம், துக்கத்தை கம்மியா தாழ்மையா வச்சிருக்கோம். இதுவே லாபம் நஷ்டம் எடுத்துனா, லாபம் தான் நமக்கு சந்தோஷத்தை அளிக்கும், அதனால அதை வசதியா வச்சிருக்கோம். நஷ்டம் நமக்கு துக்கத்தை சோகத்தை மட்டும்தான் தரும், அதனால அதை தாழ்வா வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வோட இந்த இரட்டைகளை ஏத்துக்க கூடாது. இந்த இரட்டைகளை சமமான ஒரு இதோட தான் எடுத்துக்கணும், சமமான ஒரு மனப்பான்மையோட எடுத்துக்கணும் என்று கிருஷ்ணா அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இப்ப கிடைக்கக்கூடிய விஷயம், தானாகவே வரக்கூடிய விஷயம், சந்தோஷத்தை அளிக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, சோகத்தை அளிக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டுத்தை அழிக்கக்கூடியதாக இருந்தாலும் இது பயனுள்ளது பயனற்றது, இது நமக்கு தேவையானது தேவையில்லை, அதே நேரத்தில் இது நம்மளுக்கு பிடித்தது பிடிக்காதது, இப்படி என்னவா இருந்தாலும் சரி, இந்த துவந்தங்களுக்கு இந்த இரட்டைகளுக்கு அப்பாற்பட்டவனாக நம்ம இருந்து இந்த இரட்டைகளை தாண்டி இது கடவுளின் அருளாக இருக்கிறது, கடவுளின் வரும், அதனால இந்த வரத்தை நம்ம ஏத்துக்க வேண்டும் என்று நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த ஒரு மெச்சூரிட்டி நமக்கு இருக்கணும் என்று சொல்றார். துவந்த்வாதீதோ விமத்சரஹ, மத்சரம் மாத்சரியம் என்று சொன்னாலே பொறாமைப்படுறது, ஜலசாரது என்று அர்த்தம். இந்த மாதிரி ஒரு பொறாமை நம்ம மனசுல இருக்கக்கூடாது என்று கிருஷ்ணர் சொல்றார். 3 விஷயங்கள் அவர் சொல்றார். எதிர்ச்சாலாப சந்துஷ்டனாக இருக்க வேண்டும், அதாவது நம்ம எந்த விஷயத்துக்காக ஆசைப்படவே இல்லையோ, எந்த விஷயம் கிடைக்கும் என்று நினைத்து கூட பார்க்கலையோ, அந்த விஷயம் நமக்கு கிடைத்ததுன்னா அப்ப சந்தோஷமாக அதை ஏற்றுக்கணும். அந்த விஷயம் நமக்கு பிடிச்சதாக இருக்கணும், பிடிக்காததாக இருக்கணும், அது 2வது பட்சம். அப்படி இரட்டைகளாக இருந்தாலும் அந்த இரட்டைகளில் சமமான மனதோடு இருக்க வேண்டும் என்றும் சொல்றார். 3வது, யாரை பார்த்தும் எக்காரணத்துக்காகவும் பொறாமையே படக்கூடாது. அவர்கிட்ட அவ்வளவு பணம் இருக்கு, அவர் அவ்வளவு பணக்காரனாக இருக்கான், இல்ல இந்த மாணவன் என்னோட அதிகமா மார்க் எடுக்கிறான், இவன் என்னோட இவ்வளவு அதிகமாக மார்க் எடுத்து அந்த டீச்சரோட அந்த ஆசிரியரோட அந்த புகழை வாங்கிக்கிறான், எனக்கு இந்த ஒரு கிளாஸ்ல இந்த ஒரு வகுப்புல எனக்கு எந்த ஒரு மதிப்புமே இல்லையே என்று அவனை பார்த்து இவனை பார்த்து பொறாமைப்படுவது தவறு என்று கிருஷ்ணார்ஜுனன் பார்த்து சொல்றார். எக்காரணத்துக்காகவும் யாரை பார்த்தும் பொறாமைப்படவே கூடாது என்றும் சொல்றார் கிருஷ்ணர். எதிர்ச்சாலாவ சந்துஷ்டோ துவந்த்வாதீதோ விமத்சரஹ சமசித்தாவசித்தௌச்ச, அதாவது அனைத்து விஷயங்களிலும் நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யறோமோ அனைத்து விஷயங்களும் சமமான ஒரு மனப்பான்மையோட இருக்கணுமா. இந்த சமமான மனப்பான்மை, சமபாவனை எவ்வளவு உரிமையாக இருக்கணும், எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்றால் சம சித்தாவ சித்தௌச்ச, நம்ம செய்யும் செயல் வெற்றி பெற்றாலும் சரி வெற்றி பெறாவிட்டாலும் சரி, அதாவது நம்மளுக்கு செய்யும் செயல்ல வெற்றி கிடைத்தாலும் சரி தோல்வி கிடைத்தாலும் சரி, ரெண்டுத்தையுமே சமபாவனையோட ஏத்துக்கணும் என்று சொல்றார். இப்ப நம்ம ஒரு விஷயம் செய்யறோம், அதை செய்யும் போது சமபாவனையோட இருப்பது என்பது சுலபமான விஷயம். ஆனால் அதற்கப்புறம் வர்றதே வெற்றி தோல்வி என்று 2 விஷயங்கள் வர்றதுல, அந்த 2 விஷயங்கள்ல வெற்றிக்கு தான் அதிகமா மதிப்பு இருக்கும், தோல்விக்கு மதிப்பே இருக்காது. வெற்றி கிடைத்தால் ஊரே நம்ம தலையில வச்சு கொண்டாடும், தோல்வி கிடைத்தால் நம்மளை யாருமே மதிக்க மாட்டான். அதனால இந்த ஒரு வெற்றி தோல்வி இருக்கே, இது ரெண்டுத்தையும் நம்ம வெற்றிய தோல்விய இப்படி வச்சுட்டு இருக்கோம். ஆனா ரெண்டுமே சமமான ஒரு நிலையில இருக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் சொல்றார். சமசித்தாவ சித்தௌச்ச கிருத்வாபி நிபத்தியதே, இப்படி செயல் புரியும் ஒரு நபர், இப்படி கர்மங்களை ஆற்றுகிற ஒரு நபருக்கு அவர் செய்யும் கர்மங்கள் அவரை தாக்காது, அவர் செய்யும் அந்த கர்மங்களால் அவர் பந்தப்பட மாட்டார் என்று கிருஷ்ணார்ஜுனனை பார்த்து சொல்றார். நம்ம செய்யும் அந்த செயல்கள்ல இருந்து வரும் பலன்கள், இந்த பலன்கள் ஒரு கயிறு மாதிரி மாறி நம்மளோட ஆத்மாவை கட்டி போட ஆரம்பிக்குமா. இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த ஆத்மா அந்த பரமாத்மாவை சென்று அடையும் அந்த சமயத்தில் இந்த ஆத்மா இருந்த அந்த உடல்ல செஞ்ச கர்மாக்கள் அனைத்துமே, செஞ்ச செயல்கள் அனைத்துமே அதோட பலன்களை ஒரு கயிறு மாதிரி ஆக்கி அந்த ஆத்மாவை கட்டி போட ஆரம்பிக்குமா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆத்மா பரமாத்மாவை சென்று அடையும் போது அந்த மோட்ச நிலைக்கு போலாம் என்று ஆசைப்படும் போது இந்த கயிறு அதை பிடிச்சு திருப்பி இந்த சம்சாரத்துக்குள்ள இழுத்து விடுமா. இந்த ஒரு கயிறு அறுக்கணும், இந்த கர்ம பலனை அறுக்கணும் என்றால் ஆரம்பத்திலே இப்ப சொன்ன வரைக்கும் எதிர்ச்சாலாப சந்துஷ்டனாக இருக்க வேண்டும். நம்ம ஆசைப்படாவிதிலும் அது நம்மளுக்கு கிடைக்கிறது என்றால் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கணும், அது எப்படி இருந்தாலும் சரி. துவந்த்வாதீதோ, அதாவது துவந்தங்களில் அந்த இரட்டைகளில் சமமாக இருக்க வேண்டும். சந்தோஷம் துக்கம், லாபம் நஷ்டம், பிடித்தது பிடிக்காதது, இந்த இரட்டைகளில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். விமத்சரஹா, யாரை பார்த்தும் எந்த காரணத்துக்காகவும் பொறாமையே படக்கூடாது. சமசித்தாவ சித்தௌச்ச, நம்ம செய்யும் செயலிலிருந்து வெற்றி கிடைத்தாலும் சரி தோல்வி கிடைத்தாலும் சரி, அதில் வெற்றி பெற்றாலும் தோல்வியை பெற்றாலும் நம்ம சமமாக அதை ஏற்றுக்கணும் என்று சொல்றார். இந்த 4 விஷயங்களும் யார் கடைபிடிக்கிறாளோ அவ செய்கிற அந்த செயலிலிருந்து வரும் பலன்கள் அவளை பந்தப்படுத்தாது, அவர்களுக்கு மோட்சம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். அந்த மோட்சம் என்னும் பாதையில் அவர்கள் செய்யும் செயல்கள் தடையாக இருக்காது என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்றார் என்பதை பார்ப்போம். கத சங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசஹ யஜ்ஞாயாச்சரதः கர்ம சமக்ரம் பிரவிலீயதே.
இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 23வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம், கதசங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசஹ. அதாவது நம்ம இப்போ கிருஷ்ணர் என்ன சொல்லிட்டு வர்றார் இந்த ஸ்லோகங்களின் தொடர்ல என்றால், போன ஸ்லோகத்தில் பார்த்ததுக்கு ஒரு கண்டினியூஷனாக பார்த்தோம் என்றால், எப்படியெல்லாம் ஒரு கர்மாவை எப்படியெல்லாம் ஒரு செயலை செய்தால் அந்த செயல்லேருந்து வரும் பலன்கள் நம்மளோட ஆத்மால ஒட்டாம, அந்த ஆத்மாவை பந்தப்படுத்தாம, அந்த ஆத்மாவை மோட்சத்தை அடைவதற்கு உதவி செய்யும் என்பதை பார்த்து கொண்டு வரோம் இப்போ. அந்த வகையில எதிர்ச்சாலாப சந்துஷ்டோ துவந்த்வாதீதோ விமத்சரஹ சமசித்தாவ சித்தௌச்ச என்று 4 பாயிண்ட்ஸ் 4 விஷயங்களை பார்த்தோம். இப்ப அதன் தொடர்ச்சியாக இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் என்றால், கத சங்கஸ்ய முக்தஸ்ய. கத சங்கஸ்ய ஒரு செயல் மீது நமக்கு பற்றுகள் இருக்கக்கூடாது, அந்த செயலிலிருந்து வரும் பலன் மீதும் நமக்கு ஆசை இருக்கக்கூடாது. இதை பற்றி திருப்பி விரிவாக பார்க்கணுமா என்று கேட்டால், அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணுமே தவிர அது திருப்பி பார்க்கணுங்கிற அவசியம் கம்மியாக தான் இருக்கு. ஏனென்றால் இப்ப பார்க்கும் விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம கர்மயோகத்தில் போன அத்தியாயத்திலே பார்த்துட்டோம். அந்த கர்மயோகம் என்றால் என்ன என்கிற அந்த ஒரு முன்னுரையில, அந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன்லயே பார்த்துட்டோம். இப்ப கிருஷ்ணர் சொல்றது கத சங்கஸ்ய, நம்ம செய்யும் செயல்ல பற்று இருக்கக்கூடாது. நம்ம இந்த விஷயத்த செய்யறோம், இது நல்லா இருக்கு, இந்த விஷயத்த திருப்பி செஞ்சுட்டே இருக்கலாம் என்று தோன்றது என்று அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு பற்று வரக்கூடாது. அந்த செயலோட ஒரு அட்டாச்மெண்ட் நமக்கு வரக்கூடாது. அதே மாதிரி அந்த செயல்லேருந்து வரும் வினை, அந்த செயல்லேருந்து வரும் பலன், அது மீதும் நமக்கு ஆசை இருக்கக்கூடாது. சரி, நான் இவ்வளவு வேலை பண்ணியிருக்கேன், எனக்கு இப்ப காசு கிடைக்க போறது என்று அந்த ஒரு ஆசையும் அவருக்கு இருக்கக்கூடாதான். இதுவே இந்த விஷயத்த நான் செஞ்சிருக்கேன், இவ்வளவு படிச்சிருக்கேன், எனக்கு நாளைக்கு 100க்கு 100 வரணும், பரீட்சையில 100க்கு 100 வரணும் என்று ஒரு ஆசை, அதுவும் இருக்கக்கூடாதாம். செயல் மீதும் பற்று இருக்கக்கூடாது, செயலிருந்து வரும் அந்த பலன் மீதும் அந்த ஆசை இருக்கக்கூடாது. அடுத்ததாக 2வதாக என்ன வார்த்தையை சொல்றார் கிருஷ்ணர் என்றால், கதசங்கஸ்ய முக்தஸ்ய என்று சொல்றார். முக்தஸ்ய என்றால் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்றார். எதிலிருந்து விடுதலை பெறணும், யார்கிட்டேருந்து என்றால், அகங்காரம் என்னும் அந்த ராட்சசனோட பிடியிலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இந்த அகங்காரமும் ஆசையும் தான் நம்ம கர்மயோகத்தில் முன்னேறுவதை தடுக்கும் அந்த பாதையில் இருக்கும் கற்களாக, பாதையில் இருக்கும் ராட்சசர்களாக இருக்கிறார்கள் என்று கிருஷ்ணர் போன அத்தியாயத்தில் சொன்னார். இந்த அகங்காரம், ஆசை, இந்த போன்ற அகங்காரம், ஆசை, கோபம், அதே இடத்துல பொறாமை, இப்படி போன்ற அசுரர்கள், இப்படி போன்ற அந்த ராட்சசர்களை வெளியில போய் தேடணும் என்ற அவசியம் இல்லை, நமக்குள்ளதான் அவர்கள் இருக்கிறார்கள் என்று நம்ம கிருஷ்ணர் சொன்னார். அப்படி உள்ள இருக்கும் அந்த அகங்காரத்தை அழிக்க வேண்டும். இந்த செயலை நான் தான் செய்கிறேன், இந்த செயல்ல எனக்கு அந்த ஒரு செயல்லேருந்து ஒரு பலன் எனக்கு தான் வரணும், இந்த செயலை நான் தான் செய்கிறேன் என்கிறதுக்காக எல்லாரோட புகழும் எனக்கு தான் வரணும் என்று நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி யோசிக்க கூடாது, அந்த அகங்காரம் நமக்குள்ள சுத்தமா இருக்கக்கூடாது என்று கிருஷ்ணா அர்ஜுனனை பார்த்து சொல்றார். கதசங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசஹ. சரி, இப்ப இந்த கடமையை இந்த ஒரு செயலை நான் செய்யல, அப்ப இந்த செயலை யார் தான் நிஜமாக செய்கிறார் என்று சொல்லும் போது அப்பொழுது ஒரு ஞானம் நம்மளுக்கு வருமா. எல்லாமே அந்த கடவுள் தான். இந்த உடலின் சொரூபமாக கடவுள் தான் இருக்கார். நான் என்று சொல்றேனே, இந்த உடலும் கடவுள் தான். உள்ள இருக்கும் ஆத்மா இருக்கு, என்னுடைய ஆத்மா, அதுவும் கடவுள் தான். நான் செய்யும் செயல், அதுவும் கடவுள் தான். அந்த செயலிருந்து வரும் பலன், அதுவும் கடவுள் தான். இந்த செயலால வரும் விளைவுகள் எல்லாமே கடவுள் தான். அனைத்துமே கடவுளாக இருக்கும் போது இங்க என்னுடையது உங்களுடையது என்று எதுவுமே இல்லையே. அதை தான் அழகாக கிருஷ்ணர் சொல்றார். இங்க எந்த விஷயம், எந்த செயல் நடந்தாலும், இந்த செயலோட என்ன விளைவு வந்தாலும், இதை யார் செஞ்சாலும், இதுல எதுக்குமே நமக்கும் அந்த செயலுக்கும் செயலிருந்து ஒரு விளைவுக்கும் சம்பந்தமே கிடையாது என்றால், இது எல்லாமே அவருடைய கடவுளுடைய லீலை என்று யாருக்கு புரியுதோ அவர்களுக்கு தான் இந்த ஞானாவஸ்தித சேதசஹா என்றும் அந்த பெயர், அந்த ஒரு சொல் பொருந்தும் என்று கிருஷ்ணார்ஜுனனை பார்த்து சொல்றார். இப்போ அதற்கு அடுத்த வரியில கிருஷ்ணா கண்டினியூ பண்ணி சொல்றாராம், கதசங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசஹா யஜ்ஞாயா சரத கர்மா சமக்ரம் பிரவிலீயதே. யஜ்ஞாயா சரத கர்மா, சாஸ்திரங்களில் வேதங்களில் கூறப்படும் கடமைகளை யார் பின்பற்றுகிறார்களோ, அதே சாஸ்திரங்களில் அதே வேதங்களில் எந்த செயல்களை செய்யக்கூடாது என்று தடை விடுத்திருக்காளோ அந்த செயல்களை தவிர்க்கிறார்களோ அவர்களோட அனைத்து கர்மாக்களும், இந்த பிறவியில செஞ்ச கர்மாக்கள், இதற்கு முன்பிறவியில செஞ்ச கர்மாக்கள், அதற்கு முன்பிறவியில செஞ்ச கர்மாக்கள், இந்த மாதிரி எத்தனை பிறவிகள் முன்னாடி எடுத்திருக்கோமோ அனைத்து பிறவிகளோட கர்மாக்களும் அழிந்து போகும். இந்த பிறவியில இந்த சமயம் வரைக்கும் நம்ம என்ன கர்மா செஞ்சிருக்கோமோ அனைத்து கர்மாக்களும் அழிந்து போகும். கர்மாக்கள் அழிந்து போனா, செயல்கள் அழிந்து போனா, அதுல இருந்து வரும் பலன்களும் அழிந்து போயிடும். அதனால இதை இன்னொரு விதமாக சில பேர் எப்படி சொல்றா என்றால், நம்ம இந்த மாதிரி பகவானை வழிபட்டோம் என்றால்,
அவர்தான் எல்லாமே, எல்லாத்திலுமே அவர்தான் இருக்கார், அனைத்தும் அந்த பரம்பிரம்மே என்று நம்ம யோசித்தோம், அந்த ஒரு ஞானம் நம்மளுக்கு இருந்தது என்றால் அந்த வேதங்களில் சாஸ்திரங்கள் கூறப்படும் கடமைகளை மட்டும்தான் செய்கிறோம். அந்த வேதங்கள்ல எதெல்லாம் செய்யலாம் என்று தூஸ் என்று சொல்லி பார்க்கணும், அதை எல்லாத்தையுமே செய்கிறோம். எதெல்லாம் செய்யக்கூடாது என்று தடை விதித்திருக்காலோ அது பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறோம், அந்த செயல்களை செய்யவே மாட்டேங்கிறோம் என்றால் அப்பொழுது நம்ம செஞ்ச அனைத்து கர்மாக்களும் அனைத்து செயல்களும் அந்த செயலின் பலன்கள் அனைத்துமே அழிந்து போய்விடும். அதாவது இந்த பலன்கள் இருந்தால்தான் நமக்கு நம்மளோட ஆத்மாவை பந்தப்படும். இந்த சம்சார சாகரத்தில் பலன்கள் அழிந்து போயிடுது என்றால் அந்த பந்தமும் இருக்காது, ஆத்மாவும் சுலபமாக பகவானை சென்று அடைவதற்கான அந்த பாதை, அந்த ஒரு யோகமானது, அந்த ஒரு பாதையானது தெளிவாக இருக்கும். அந்த பகவானை சென்று சீக்கிரமாக சுலபமாக அடையலாம், மோட்சம் முக்தி பெறலாம் என்று கிருஷ்ணா அர்ஜுனனை பார்த்து சொல்றார். அதனால்தான் நம்ம செய்யும் அந்த செயல்கள் அந்த வேதங்களில் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட அந்த கடமைகள்ல இருக்கணும். அதே நேரத்தில் செய்யலாம், இதை செய்யலாம், சரி உடலை பார்த்துக்கிறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் என்று எதெல்லாம் சொல்றதோ, எதெல்லாம் சாஸ்திரம் ஒத்துக்கிறதோ அந்த விஷயங்களை செய்யலாம். ஆனால் எதை செய்யவே கூடாது, இதை தவிர்க்கணும் என்று சொல்றாலும் அந்த விஷயங்களை செய்யவே கூடாது என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இப்படி இருக்கிறவர்களுக்கு மோட்ச முக்தி என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 22வது ஸ்லோகம் மற்றும் 23வது ஸ்லோகங்களின் விளக்கம் இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.